மெகுல் விடுமுறை கழிப்பதற்கு ஒரு நல்ல இடத்தினை பார்த்துக் கொண்டிருந்தான். அப்போது அழகான காடு தென்பட்டது. அது உண்மையான புகைப்படமா அல்லது பொய்யான புகைப்படமா என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? அங்கு 4 மரங்கள் உள்ளன. அந்த மரங்களை 3 மரங்களில் நிழல் ஒரு திசைக்கும் ஒரு மரத்தின் நிழல் வேறு திசைக்கும் இருப்பதனால் இது போலியான புகைப்படம். மெகுல் ஒரு திருடனை துரத்திக் கொண்டிருந்தார். திருடன் மருத்துவமனைக்குள்ளே சென்றான். மெகுலும் அவனை பின்தொடர்ந்தான். அங்கே திருடன் டாக்டர் மாறுவேடத்தில் இருந்தான். மெகுல்லால் திருடனை கண்டுபிடிக்க முடியவில்லை. அங்கு இருந்த டாக்டர்களின் ஐடிகளை மெகுல் பரிசோதித்தார். அவர்களில் யார் திருடன் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? ஆகாஷின் ஐடி படி அவர் 1960இல் பிறந்தார். வயது சுமார் 60. ஆனால் அவர் 60 ஆக தெரியவில்லை. ஆகவே ஆகஸ்தான் திருடன். மெகுல் காட்டுக்குள் சிக்கிக் கொண்டார். அங்கே அரண்மனை ஒன்று இருந்தது. அரண்மனையின் பக்கத்திலிருந்த மரத்தில் ஏறி மெகுல் அரண்மனைக்குள்ளே சென்றான். அரண்மனையின் உள்ளே மெகுல் 4 கதவுகளைக் கண்டு பிடித்தான். முதல் கதவுக்குப் பின்னால் ஒரு பசியுள்ள சிங்கம் ஒன்று இருந்தது. இரண்டாவது கதவுக்குப் பின்னால் ஒரு பசியுள்ள ஓநாய் ஒன்று இருந்தது. மூன்றாவது கதவுக்குப் பின்னால் ஒரு அழியாத நெருப்பு இருந்தது. மற்றும் 4வது கதவுக்குப் பின்னால் முழு இருளாகும். அத்துடன் விலங்கு பொறிகள் இருந்தன. மெகுல், எந்த கதவால் செல்ல வேண்டும் என்பதனை கண்டுபிடியுங்கள். விடை 4வது கதவு. மெகுல் ஒரு மரக்கிளையை உடைத்து அந்த அறையிலிருந்த நெருப்பை மரக்கிளையில் பற்ற வைத்து பின்னர் 4வது அறைக்கு செல்ல வேண்டும். அந்த வெளிச்சத்தில் அங்கு இருக்கும் பொறிகளை இலகுவாக கடந்து செல்ல முடியும். கெவின் அவரது வீட்டு முற்றத்தில் பார்பிக்யூ சமைத்துக் கொண்டிருக்கும்போது யாரோ அவரை கொலை செய்துள்ளார். துப்பறியும் மெகுல் இறந்த உடலை பார்த்துவிட்டு அவர் மூவரை சந்தேகித்தார். அவர்களை தனித்தனியா விசாரித்தார். கெவின்யை விசாரித்தபோது அவள் சொன்னாள், நான் தோட்டத்தில் டைலரின் சப்பாத்தைக் கண்டேன். டைலர்தான் அவரை கொலை செய்திருப்பார் என்று நினைக்கிறேன். டைலர் விசாரித்தபோது டைலர் சொன்னான், நேற்று இரவு கெவினுடன் நான் கொஞ்சம் பானங்கள் குடித்தேன். அப்போதுதான் நான் ஒரு சப்பாத்தை இழந்தேன். அவன் மனைவிதான் கொலை செய்தாள் என்று நினைக்கிறேன். பார்பிக்யூவில் அவளது காதணி நான் கண்டுபிடித்தேன் என்று சொன்னான். பணிப்பெண் விசாரித்தபோது எனக்கு எதுவும் தெரியாது. நான் செய்யவில்லை என்று சொன்னாள். அனைத்து சான்றுகளை பார்த்து யார் கெவினை கொலை செய்தார் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? டைலர்தான் கொலை செய்தான். டைலர் பார்பிக்யூவிலிருந்து பயப்படாமல் காதணியை எடுத்தான். பார்பிக்யூ குளிர்ச்சியாகத்தான் இருக்கும் என்று எப்படி அவருக்கு தெரியும்? இது ஒரு திட்டமிட்ட கொலை. படத்தினை நன்கு அவதானித்து இது கொலையா அல்லது தற்கொலையா என்பதனை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? விடை தற்கொலை. கதவு உள்ளே பூட்டப்பட்டுள்ளது. அறைக்குள் யாரும் நுழைய முடியாது. அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டுள்ளாள். எமிலி பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தாள். வழியில் 3 பெண்களை சந்தித்தால் 3 பெண்களும் வெயிலில் ஆடைகளை உலரவிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடன் சிறிது நேரம் கதைத்துவிட்டு சென்றாள். சிறிது நேரம் கழித்து அவள் தன் பர்ஸ் காணவில்லை என்பதை உணர்ந்தாள். அவள் மீண்டும் அங்கே சென்று அங்கே இருந்த 3 பெண்கள் மீது சந்தேகப்பட்டாள். 3 பெண்களில் எமிலியின் பணப்பையை யார் திருடியுள்ளாள் என்பதனை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? இந்த 3 பெண்களில் முதலாவது பெண்தான் எமிலியின் பணப்பையை எடுத்துள்ளாள். 3 பெண்களின் வாளியில் உள்ள தண்ணீர் மட்டத்தை பார்த்தால் முதலாவதாக இருக்கும் பெண்ணின் வாளியில் தண்ணீர் மட்டம்தான் உயர்வாக உள்ளது. எனவே அவள் பணப்பையை திருடி அந்த வாளிக்குள்தான் வைத்திருக்கிறாள்.
இன்று காலை சமையல்காரர் ஒருவரை யாரோ கொலை செய்துவிட்டனர். குற்றம் நடந்த இடத்துக்கு துப்பறியும் மெகுல் வந்து 3 சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு 3 பேரையும் விசாரிக்கிறார். அதில் ஒருவன் அறையில் படித்துக் கொண்டிருந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது என்றான். பக்கத்திலிருந்த பெண்ணிடம் கேட்டபோது, கொலை செய்யப்பட்ட அந்த நேரத்தில் ஹெட்போன் போனில் பாடல்களைக் கேட்டுக்கொண்டிருந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது என்றாள். அடுத்ததாக பணிப்பெண்ணிடம் கேட்டபோது, நான் தினசரி வேலைகளை செய்து கொண்டிருந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது என்றாள். யார் சமையல்காரனை கொலை செய்தது என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? உள்ள பணிப்பெண்தான் கொலை செய்துள்ளாள். சமையல்காரர் அருகில் இரத்தம் தோய்ந்த முட்கரண்டி உள்ளது மற்றும் பணிப்பெண்ணின் காலில் காயம் புதியதாகத் தெரிகிறது. அவள் சமையல்காரனை கொலை செய்துள்ளாள். விஞ்ஞானி ஒரு மனிதனைப் போல் இன்னும் ஒரு மனிதனை உருவாக்கும் குளோனிங் இயந்திரம் கண்டுபிடித்தார். அவரது பரிசோதனைக்கு ஆராய்ச்சி செய்ய ஒரு பெண் கடத்தினார். அவளை தன் ஆய்வகத்திற்கு அழைத்துச் சென்று அவளை அவனது குளோனிங் இயந்திரம் உள்ளே வைத்தான். பின்பு விஞ்ஞானி பெண்ணின் மகனிடம் ஆய்வகத்திற்கு வந்து உனது தாயை பார்க்குமாறு கூறினான். அங்கு வந்து பார்த்தபோது ஆய்வகத்தில் அவரது தாயைப் போல் 4 பெண்கள் இருந்தனர். இந்த 4 பேரில் உண்மையான அம்மா யார் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? விடை சி. அவனது அம்மாவின் தலைமுடி பிரவுன் கலர் ஆகும். எனவே சி இடத்தில் இருக்கும் பெண்தான் அவனுடைய அம்மா.